السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. وقال الله تعالى في القرآن الكريم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமான எல்லாம் வல்ல அல்லாஹ் என்ற திருப்பெயரை கொண்டு என்னுடைய உரையை நான் ஆரம்பிக்கிறேன். வல்லநாயனின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் உற்றார் உறவினர்கள் மீதும் அவர்களின் அன்பு தோழர்கள் சஹாபா பெருமக்கள் மீதும் நம் எல்லோரின் மீதும் என்று உண்டாட்டுமாக. அன்பிற்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இஸ்லாத்தில் உள தூய்மை என்று ஒரு தலைப்பு தந்திருக்கிறார்கள். அதாவது இஹ்லாஸ், உள தூய்மை. உள தூய்மை என்பது பற்றி திருமறை குர்ஆனில் பல இடங்களில் அல்லாஹ் சொல்கிறான். ஆனாலும் எல்லா விஷயத்தையும் பேசுவதை விட பர்டிகுலராக ஒரு விஷயத்தை எடுத்து அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நாம் தெரிந்து கொண்டால் ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிந்து கொள்ளணும் என்று ஆகிவிடும். உதாரணமாக வைதா வஷ்யவும் மௌஜுன் கத்துலல் தஅவுல்லாஹ் முஹ்லிஸீன லஹுத்தீன், பயங்கரமான அலைகளுக்கு இடையிலே அவர்கள் மாட்டிக்கொள்ளும் பொழுது, இக்கட்டு பயங்கரமான புயல் இருக்குல்ல கடல்ல, கடலில் பயங்கரமான புயல்கள் அலைகளுக்கு இடையில் மாட்டிக்கொள்ளும் பொழுது முஹ்லிஸீன் அவர்கள் உள தூய்மையாக அப்படிங்கிறான் அல்லாஹ் குர்ஆன்ல. மக்கா காவிர்களை பற்றி பேசும் பொழுது கடலில் பயங்கரமான அலையில் அவர்கள் மாட்டும் பொழுது, இன்னொரு இடத்துல முகடுகளை போன்ற பெரும் அலைகள் ஒரு பனை அளவெல்லாம் உயரம் அப்படிப்பட்ட அலையெல்லாம் இருக்கு. அவ்வளவு பயங்கரமான அலைகளுக்கு இடையிலே அவர்கள் மாட்டும் பொழுது இஹ்லாஸாக முஹ்லிஸீன் அல்லாஹ்வை அவர்கள் அழைப்பார்கள் அப்படிங்கிறான் அல்லாஹ். உள தூய்மையா அல்லாஹ் அழைக்கிறதா என்ன அப்படிதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். உள தூய்மையாக அல்லாஹ்வை கூப்பிடுவது. தூய்மை, அசுத்தம், தூய்மைன்னு பல விஷயங்கள் இருக்கு. அதுல திருமறை குர்ஆன் அசுத்தம் என்பது ஃபர்ஸ்ட் ரேங்க்ல படும் மோசமானது அப்படின்னு அல்லாஹ் எதை சொல்றான்னு சொன்னா இணை வைத்தல் தான் சொல்றான். இன்னமல் முஷ்ரிக்கூன நஜசுன் அப்படிங்கிறான். யார் இணை வைக்கிறார்களோ அவர்கள் நஜீஸ்கள், மலம் அப்படிங்கிறான் அல்லாஹ் குர்ஆன்ல. இவ்வளவு காட்டமான வார்த்தை திருமறை குர்ஆன்ல இருக்கிறது. அருவருப்பான ஒரு செயலாக அல்லாஹ் குர்ஆன்ல இதை சொல்கிறான். அப்படி இணை வைத்தலை அருவருப்பு என்று சொல்லும் பொழுது ஏகத்துவத்தை தூய்மை என்று சொல்கிறான். சுத்தமானது அப்படிங்கிறான். அதான் அல்லாஹ் சொல்றான், சுத்தமாக உள தூய்மையாக அல்லாஹ்வை அழைப்பார்கள். அப்படின்னா என்ன?
அல்லாஹ்வை தவிர அவர்கள் உள்ளத்தில் வேறு எந்த கடவுளும் வரமாட்டார். யாருடைய எண்ணமும் அங்க உள்ளத்துல வந்துடாது. தரையில் இருக்கும் பொழுது பல கடவுளை அவன் வணங்கிட்டு இருந்தான். அந்த கடவுளர்கள் அவனுடைய உள்ளத்தில் வரவே மாட்டார்கள். அப்படி கேட்பானா, யா அல்லாஹ் அப்படி கேட்பானா. அவ்வளவு உள தூய்மையாக அவர்கள் அல்லாஹ்வை வணங்கினார்கள், அழைத்தார்கள். கரைக்கு வந்த பிறகு, கடலில் இருந்து கரைக்கு வந்த பிறகு பெரும் துரோகத்தை அவர்கள் செய்து விட்டார்கள். அல்லாஹ் பெரும் துரோகிதான அல்லாஹ் விட்டு விட்டு இப்படி கண்டதை அழைப்பான் அப்படிங்கிற அல்லாஹ் குர்ஆன்ல. அப்ப இஹ்லாஸ் என்பது பல அர்த்தத்தை கொண்டதாக இருந்தாலும் கூட முதல் இடத்தில் இருப்பது ஷிர்க் இல்லாமல், அல்லாஹ்வுக்கு இணை இல்லாமல் உள தூய்மையாக அல்லாஹ்விடத்தில் கேட்பது. அல்லாஹ்விடத்தில் கேட்கும் பொழுது எந்த ஒரு அல்லாஹ்வை தவிர யாரும் நம் நினைவுக்கு வரக்கூடாது. அவ்வளவு தூய்மையாக கேட்க வேண்டும் அப்படின்னு பல இடங்களில் குர்ஆன்ல வருது. ஆனாலும் இந்த இடத்துல ஒரு பேசிக் விஷயத்தை நான் சொல்லி இந்த விஷயத்தை நான் முடிச்சிடுறேன். என்ன பேசிக்? எந்த ஒரு சப்ஜெக்ட் நம்ம பேசலாம் சரி, நம்ம ஜமாத்தில் யாராக இருந்தாலும் பேசிக்கை அடிப்படையாக வைத்து விட வேண்டும். பேசிக் இல்லாமல் எந்த விஷயத்தையும் பேசக்கூடாதுங்க. அடிப்படைன்னு ஒன்று இருக்கு. அதற்கு சில விஷயங்களை நான் இன்றைக்கு சொல்கிறேன். அப்படி சொல்லும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக ஒரு சில மௌலூத் அடிகளும் வந்துடும். மௌலூத் ஒரு அடி வந்தால் நம்மளுக்கு எல்லாரும் இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்க ஸைனல் அன்பியான்னு படிப்பாங்கல்ல. எனக்கு தொண்டை அவ்வளோ சரியில்லை, ஏதோ ஒரு அனுபவத்தை வச்சு பேசிட்டு இருக்கேன் வச்சுக்கிடுங்க. கிளைமேட் மோசம் போல் இருக்கு, என்னன்னு தெரியல. ஆனாலும் சில விஷயத்தை நான் சொல்லிடுறேன். அஸ்ஸலாமு அலைக்க ஸைனல் அன்பியாய் அப்படி படிக்காங்களா? இதை மௌலூதுல முதல் பாடல் முதல் வரி. மௌலூதுல முதல் பாடல் முதல் வரி அஸ்ஸலாமு அலைக்க யா ஜாலில் குரூபி யா மாஹிது நூபி யா ஜாலில் குரூபி அப்படின்னு அந்த முதல் பைத்துல முதல் பாடல்ல வரும். இதுல என்ன வருதுன்னா அஸ்ஸலாமு அலைக்கன்னு வருது, சலாம் சொல்றது வருது. சரியா? இன்னைக்கு இது பற்றி தெளிவா விளங்கிறோம். மொத்த மௌலூதெல்லாம் பேச முடியாது, அது 5 நாளாலும் பேசி தராது. அவ்வளவு விஷயம் அதில் இருக்கத்தான் செய்யுது. ஆனால் பேசிக் அடிப்படையை நம்ம விளங்கிக்கலாம். எப்படின்னு பாருங்க. ஒரு குர்ஆன் கிளாஸ் நடத்துவது போல சிறுக சிறுக குழந்தைக்கு விளங்குற மாதிரி நான் சொல்றேன். இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. நம்மை விட சுன்னத் ஜமாத் ஆலிம்கள் இந்த வசனத்தை பல 100 முறை சொல்லுவோம். நம்மாவது ஒரு தலைப்புக்கு தேவைப்படும் வசனத்தை சொல்லுவோம். எப்போ பார்த்தாலும் சுன்னத் ஜமாத் ஆலிம் வசனத்தை சொல்லுவோம். ஆனால் அந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்பது அவர்களுக்கு புரியவில்லை. வசனத்துக்கு நான் அர்த்தம் சொல்றேன். அல்லாஹ் இந்த நபியின் மீது அருள் செய்கிறான். ரசூலுல்லாஹ்வின் மீது அல்லாஹ் அருள் செய்து கொண்டே இருக்கிறான். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. குர்ஆன்ல அப்படி சொல்றான். இந்த நபியின் மீது நான் அருள் செய்து கொண்டே இருக்கிறேன். மலக்குகள் அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கிறார்கள், யா அல்லாஹ் எங்கள் நபிக்கு அருள் செய்வாயாக. மலக்களும் கேட்கிறாங்க. அருள் செய்தாலும் கூட கேட்டுக்கொண்டே இருப்பது ஒரு சிறப்பு. சொல்லிக்கிட்டே இருக்கிறது. மலக்குகள் கியாமத் நாள் வரை அதை சொல்றாங்கன்னு அர்த்தம். யா அல்லாஹ் இந்த நபியின் மீது அருள் செய்வாக, யா அல்லாஹ் இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்களாமா. அதுபோல ஈமான் கொண்டவர்களே நம்மளுக்கு சொல்றான் அல்லாஹ், நீங்களும் இந்த நபியின் மீது அருள் செய்யும்படி கேளுங்கள். இதுதான் குர்ஆன் வசனம். குர்ஆன் வசனம் என்றால் நபியின் மீது இந்த துஆ கேட்பது இஸ்லாமிய சட்டத்தில் உள்ளது. இதை விளங்கணும். நீங்க ஏதோ சலவாத்து சொல்லிட்டு போக கூடாது. சலவாத்து இஸ்லாமிய சட்டம், இஸ்லாமிய சட்டத்தில் உள்ளது. இந்த வசனம் இறங்கிய மாத்திரத்தில் சஹாபாக்கள் முழிக்கிறாங்க. என்னடா திடீர்னு சலவாத்து ஓதன்னு வந்திருக்கு. அல்லாஹ் இந்த நபியின் மீது சலவாத்து செய்கிறான், மலக்கள் சலவாத்து வேண்டும்னு கேட்கிறாங்க. ஈமான் கொண்டவர்களை சலவாத்து சொல்லுங்கள். திடீர்னு இப்படி ஒரு வாசகம் வருது குர்ஆன்ல. சஹாபாக்களுக்கு தெரியல சலவாத்துனா என்னன்னு தெரியல. உங்களுக்கு நமக்கு தெரியும். அன்னைக்கு சொன்னதுனால
முதலில் ஸலவாத் என்றால் சஹாபாக்களுக்கு தெரியாது. சஹாபாக்கள் நபிகளிடத்தில் வருகிறார்கள், யா ரசூலல்லாஹ் கைஃப நுஸல்லி அலைக்க, உங்கள் மீது ஸலவாத் ஓதுறதுனா எப்படி? அல்லிம்னா, உங்கள் மீது ஸலவாத் ஓத வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளை இடுகிறார். அப்படின்னா என்னது? அல்லிம்னா, சொல்லித்தாங்க அப்படின்னு கேட்கிறாங்க. சஹாபாக்களை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. பல முஸ்லிம்களுக்கு சஹாபாக்களுக்கு அரபி மொழியை எழுத தெரியும், எழுததை பார்த்து படிக்க தெரியும். சில சஹாபாக்கள் கவிதை ஏற்றுவார்கள். ஏன் கவிதைன்னு சொல்றேன்னா, கவிதை ஏற்றுவதற்கு மொழியில திறமை கூட இருக்கணும். இவ்வளவு திறமை வாய்ந்த சஹாபாக்களுக்கு மத்தியில் எழுத படிக்க தெரியாத நபிகளாருக்கு இந்த வசனம் வருகிறது. நபிகள் நாயகத்திற்கு எழுதவும் தெரியாது, எழுதை பார்த்து படிக்க எந்த மொழியும் தெரியாது. எந்த அளவுக்கு சொன்னா, மா தத்ரீமல் கிதாபுல் ஈமான், முஹம்மதே வேதம் என்றால் என்ன என்று உமக்கு தெரியாது. குர்ஆன்ல பச்சையா இருக்கு. குர்ஆன்னா என்ன யாருக்கு தெரியாது? ரசூலுல்லாஹ்க்கு தெரியாதா? மா தத்ரீமல் கிதாப், வேதம் என்றால் என்ன என்று உமக்கு தெரியாது. வலல் ஈமான், ஈமான் என்னன்னு தெரியாது. எப்படி கொண்டு வர்றான் பாருங்க விஷயத்தை. ஒண்ணுமே தெரியாது ரசூலுல்லாஹ்க்கு. ஏன் ஒண்ணும் தெரியாதுங்கிறான்? ஒண்ணுமே தெரியாதவர் இலக்கியமாக இலக்கணமாக பேசினால் ஆச்சரியம். ஒரு படிச்சவன் இலக்கியமா பேசுறான், ஒரு படிச்சவன் இலக்கணமா பேசுறான், ஆச்சரியம் கிடையாது. ஆனாமன்னா கூட தெரியாது ஒருத்தனுக்கு, அலிம்பே தெரியாது. அந்த மாதிரி ஆள் இலக்கியமாக பேசினால், இலக்கணமாக பேசினால், சூப்பர் வார்த்தை பேசினான், மனிதன் அரண்டோம். இது எப்படிடா இவ்வளவு பெரிய ஒரு ஆள் பேச முடியுது? இப்படி ஒன்றும் படிக்க தெரியாத ஒருவர் இஸ்லாத்தை சொல்லக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் கொண்டு வந்து நிப்பாட்டிட்டான். அப்ப சொல்லும் பொழுது முதல்ல என்ன பேசிக்க விளக்குறானா, இவருக்கு வேதம்னா என்னன்னு தெரியாது, ஈமான்னா தெரியாது, அதாவது இஸ்லாம்னா என்னன்னு தெரியாது, அப்படி சொல்றான். இஸ்லாம் என்றால் என்னவென்று தெரியாமல் இருந்த இவருக்கு ஈமான்னா என்ன, இஸ்லாம்னா என்ன, வேதம்னா என்ன, கலிமானா என்ன, சொர்க்கம்னா என்ன, ஒவ்வொன்றாக அல்லாஹ் சொல்லிக் கொடுத்தான். இதை நபிகளாருக்கு மட்டும்தான் சொல்லிக் கொடுத்தான், வேற யாருக்கும் சொல்லிக் கொடுக்கல. சஹாபாக்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்கல. சஹாபாக்களுக்கு இஸ்லாத்தை அல்லாஹ் சொல்லல, நபிகளாருக்கு மட்டும்தான் அல்லாஹ் இந்த மாதிரி விஷயங்களை சொல்லிக் கொடுத்ததாக திருமறை குர்ஆன் பச்சையா சொல்லுது. அதனால எழுத படிக்க தெரிந்த சஹாபாக்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ்ட்ட போய் இஸ்லாம்னா என்ன சொல்லுங்க, சின்ன பிள்ளை கேட்ட மாதிரி கேட்டிருக்காங்க. கைஃப நுஸல்லி அலைக்க, உங்கள் மீது ஸலவாத் சொல்வதென்றால் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது ஒரு முக்கியமான விஷயம் இதில் இருக்கு. இந்த ஹதீஸ்ல சலாம் சொல்வது என்றால் என்ன என்று எங்களுக்கு சொல்லித்தந்து விட்டீர்கள் அப்படி சொல்லாங்க சஹாபாக்கள். அப்ப சலாம் முதல்ல சலாத்தை தான் சொல்லி கொடுத்துருக்கான் அல்லாஹ். சலாம் சொல்வது என்ன என்பதை பற்றி சொல்லிக் கொடுத்து விட்டீர்கள் எங்களுக்கு. இப்ப ஸலவாத்துன்னு ஒண்ணு வந்திருக்கு. இப்ப சலாமை பற்றி நம்ம இன்னைக்கு ஒரு நல்ல தெளிவா விளங்கிக்கிறோம். சலாம்னா என்னன்னு நிறைய பேருக்கு தெரியாது, கரெக்டா தெரியாது. ஏதோ அஸ்ஸலாமு அலைக்கும் அலைஹிஸ்ஸலாம் சொல்றமே தவிர சலாம் விஷயத்தில் நிறைய சட்டங்கள் இருக்கின்றன. உதாரணத்துக்கு வச்சுக்கிறீங்களேன், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திக்க ஒரு சஹாபி செல்கிறார், வீட்டுக்கு போறார். உமருடைய வீட்டுக்கு வெளியே நின்று, உமருடைய ஆட்சியில் நடக்குது, வீட்டுக்கு வெளியே நின்றுட்டு அவர் என்ன செய்யறார்? அந்த சஹாபி அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் 3 தடவை சொல்றார். உமர்ட்ட பதில் வரல. வீட்டுக்குள்ளதான் உமர் இருக்காங்க, அவன் காதில் உழல. இவர் 3 தடவை சலாம் சொல்லிட்டு ரிட்டர்ன் ஆயிடுறார், திரும்பிடுறார். அப்புறம் உமர் அவர்கள் அவரை கூப்பிட விட்டு, என் வீட்டுக்கு நான் கூப்பிட்டேன் வந்தியா அப்படி கேட்குறாங்க. உமர் வந்த, அப்புறம் என்ன கதவை தட்ட வேண்டிய, ஏன் அப்புறம் எங்கே போன? 3 தடவை நான் சலாம் சொன்னேன், நீங்க பதில் சொல்லலை. 3 முறை சலாம் சொல்லி பதில் சொல்லாவிட்டால் அங்க நின்றுட்டு இருக்காதீங்க, உங்க வீட்டை வந்து போங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்படி சொல்றாரு. சொன்னது ரசூலுல்லாஹ் அப்படிங்கிறாங்க.
உமருக்கு இது என்ன புதுசா இருக்கு, அவர் கேள்விப்படலை. நிறைய சஹாபாக்கள், ஒரு சஹாபிக்கு தெரிஞ்சு இன்னொரு சஹாபிக்கு தெரியாது, அது போல விளங்கிடணும். எல்லா விஷயமும் எல்லா சஹாபிக்கும் தெரியாது. ஏன்? எல்லா நேரத்திலும் எல்லா சஹாபியோட ரசூலா இருக்க மாட்டாங்க. 10 சஹாபாக்கள் கூட இருப்பாங்க, அப்புறம் ஒரு 7 பேர் கூட இருப்பாங்க, அப்புறம் 20 பேரோட உட்கார்ந்து இருப்பாங்க. எல்லா சஹாபிக்கும் எல்லாம் தெரியாது. சில சஹாபிகளுக்கு தெரிந்தது மற்ற சஹாபிகளுக்கு தெரியாமல் இருந்தது. உமருக்கு தெரியல. சாதாரண ஒரு ஹதீஸ், 3 தடவை சலாம் சொன்னா பதில் இல்லாட்ட போயிருங்க, இது ஒரு ஹதீஸ் சட்டம். இந்த ஹதீஸ் உமருக்கு தெரியல. உமர் சொன்னார், அகிம் அலைஹில் பையினா அப்படிங்கிறார். நீ சொன்ன இந்த ஹதீஸுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்க. ஒரு சஹாபி சொன்னா போதுமானது நம்மளுக்கு. உமர் அப்படி சொல்ல, என்ன புதுசா சொல்ற, நான் அப்படிலாம் கேள்விப்படலையே, அதுக்கு என்ன ஆதாரம் என்று சொன்ன பிறகு இந்த சஹாபி வெளியே போறார். இன்னொரு சஹாபியை கூட்டு வர, நீ அந்த ஹதீஸ் சொல்லும்போது இருந்தியா? இருந்த, வா உமர்கிட்ட போய் சொல்லுவோம். 2 பேரும் போய், அம்மா இப்படி ஒரு ஹதீஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சாதாரண ஒரு மேட்டர் தானே இது, சலாம் சொல்றது. நம்ம இதை ஃபாலோ பண்றோம். ஒரு வீட்டுக்கு போறீங்க, 3 தடவை சலாம் சொல்றீங்க, பதில் இல்லை. அப்புறம் டம்மு டம்முன்னு கதவை தட்டுவோம். ஓட்ட வழியா உள்ள ஆள் இருக்கு, உனக்கு இருந்தா அதான் பதில் சொல்லல, போ. விஷயம் புரியுதா உங்களுக்கு? நம்ம புத்தி அப்படிதான் போவோம். செருப்பு கிடக்கு, உனக்கு என்னடா, அவன் வர விரும்பல, அவன் என்ன சொல்றது நமக்கு தெரியுமா? உங்க வீட்டுக்கு நான் வர்றேங்க, பூட்டி போட்டிருக்கீங்க, கதவை தாப்பா போட்டிருக்கீங்க, நான் 3 தடவை சலாம் சொன்னேன், உங்க காலில் உழுது. வரக்கூடிய சூழ்நிலையில் நீங்க இருக்க மாட்டீங்க. பல சூழ்நிலை குளிச்சுட்டு இருக்கலாம், அல்லது மனைவியோட சேர்ந்து இருக்கலாம், அல்லது தூங்கணும்னு நினைச்சு இப்போ போன அந்த ஆள் உயிர் எடுத்துருவான், நம்மளுக்கு தெரியவில்லை. ரொம்ப சில பேர் சொல்லுவான், நான் ரொம்ப அறுக்கிறனோ அவனே கொல்ற மனசு சொல்லும். கொலை அதெல்லாம் ஒன்று உள்ளுக்குள்ள படுவான், கொண்டு இப்படி தோணுமா இல்லையா? எல்லா விஷயத்திற்கும் நபிகளால் ஆப்பு வைக்கிறாங்க. சின்ன விஷயத்துல 3 தடவை சலாம் சொல்லு, தூரப்பே. அதுக்கு மேலே அங்கே என்ன உனக்கு வேலை? அவன் வர விரும்பல, இல்லை அவன் இஷ்டம். அது உங்க வீட்டுக்கு நான் வர்றேன்னா எனக்கு சலாம் சொல்லி வெளியே வர்றது உங்க உரிமை. அது நான் கூப்பிட்ட வரேன்னு அவசியம் இல்லை. உங்க சூழ்நிலை எப்படியோ ரூலை ஃபாலோ பண்ணுங்க. சொல்லலாம் 3 தடவை சலாம் சொன்னா பதில் இல்லை, பயிர். ஓட்டையில் பார்க்கறது இருக்க தாப்பா வழியா இப்படியே ஒரு ஆள் ரசூல்லா வீட்டை பார்க்குறாரு. அப்போ அந்த புத்தி எல்லா மனுஷனுக்கும் ஒன்று போல தான் இருக்கு. இந்த புத்தி எல்லாத்துக்குமே இருக்கும். ஒரு சாமி ஒரு பார்க்குறாரு, ரசூல்லா ஈர் ஒளிம்பாங்கல்ல அந்த காலத்தில், ஈர் எடுக்கிறது. ரசூல்லா முடி அடர்த்தியான முடி தானே, அவன் ஈரோடு வச்சு விட்டுட்டே இருக்காங்க. ஒரு கண்ணு மட்டும் இப்படி தெரியுது. ரசூல்லா குத்திர போகிறேன் அப்படிங்கிறாங்க. அதிசயில் இருக்கு. ப்ராக்டிக்கலா குத்த மாட்டாங்க. பண்ணணும். இது அர்த்தம் என்ன? எட்டி பார்க்காதடா, அது ஒரு தேவையில்லை. அடுத்தவர் ஓயிட்ட, அடுத்தவன் ஜன்னல எதுக்கு நீ எட்டி பார்க்குற? அது ஒரு வகையான மட்டமான ரசனை. அது நல்லா கவனிச்சு பாருங்க. எவ்வளவோ விஷயங்கள் பேசப்படும், அதெல்லாம் இல்லாத விஷயம் புறம் பேசுறவன் எப்படி ரசனையா இருக்கு பார்த்துருக்கீங்களா? புறம் பேசுறது, உங்க மேலோடு அடுத்தோடு கீழோடு பக்கத்து கூட பத்தி பேசிட்டா எவ்வளவு ரசனைகிறிய. ஏய் நின்று என்ன ஒன்று போயிட்டு வர சொல்லிடுறாரு. அவன் வந்து மொத்தமும் முதல்ல நடக்குதா இல்லையா? ஜும்மா தொழுகையில் நடக்கு. அப்புறம் என்ன? ஜும்மா தொழுகையில் நடக்கு. ஹுத்பா இமாம் ஓதுறாருன்னு வைங்க. இமாம் ஹுத்பா பேசும் பொழுது பக்கத்தில் ஒருத்தன் பேசிட்டு இருந்தா பேசாதான்னு சொல்லாத. இஸ்லாமிய சட்டம் என்ன? தவறு நடந்தால் கையால் தடுக்கணும், திருத்தொண்டு இருக்கு. அப்ப ஜும்மா தினத்தன்று 2 பேர் பேசிட்டு அது தப்பு தான். அவன்கிட்ட போய் நான் தப்பு திருத்த போறேன்னு பேசாத அப்படி சொல்லாதங்கிற சொல்லலாம். அந்த இடத்தில் நல்லதை சொல்ல வேண்டாம். நீ அவனை போய் வாயை போடும், அவன் சும்மா இருக்க மாட்டான். நீ பெரிய வைக்கிற உனக்கு என்ன அப்படிமா மொத்த சும்மா நாசமா போயிடும். அந்த இடத்துல அந்த 2 பேர் பேசுறான், அதோட முடியட்டும். நீ வம்ப எழுதிட்டு போயிடாத. ஜும்மா தினத்தன்று ஹுத்பா ஓதும் பொழுது பேசாதே அப்படின்னு நீ சொல்லாத. ஏன்? இதெல்லாம் பிராக்டிக்கலா யோசிச்சுங்க. நான் பேர் ஆச்சரியமா இருக்கும். நீ நடைமுறையில் யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி இதெல்லாம் சில விஷயங்கள்லாம் நம்மகிட்ட எவ்வளவு மட்டமான ஒரு பழக்கம் இருக்கும். அடுத்தவனை பத்தி பேசுறதுங்கிறது ஒரு டேஸ்ட். அது
ஜும்மாவா இருக்கும், ஹுத்துபா ஓதிட்டு இருப்பாரு, அந்த நேரத்தில் ஒரு உள்ள நுழைவான், சோப் சட்டை போட்டு நுழைவான் வைங்க, சோப் சட்டை பார்த்துக்க அப்புறமா சொல்றேன். அவனை பத்தி ஏதோ குறை ஜும்மால விளக்கமா சொல்ல முடியாதுல்ல, அப்புறமா சொல்றேன். தொழுக முடிஞ்சோன்னு இவன் அது சோப் சட்டை எதுப்போ சொல்றேன் அதுவான்னு ஆரம்பிச்சிருவான் வீடு போற வரைக்கும். இது மனிதனுடைய புத்தி. எந்தவித லாபம் இல்லாமல் ஒரு டேஸ்ட் இருக்குன்னா அது இதுதான். ஒரு லாபம் கிடையாது. அந்த திருநா கூட அந்த பொருள் லாபம் தானங்க. ஒரு 500 ரூபா திருடுறான், 500 ரூபா லாபம் இருக்கு. ஒரு பிரியாணியை களவான்றான், பிரியாணி லாபம். இந்த புறம் பேசல என்ன மனித புத்தி அப்படிதான் இருக்கும். இந்த இடத்துல நான் இன்னொரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். இங்க சொல்லலாம் இல்லையா எனக்கு ஞாபகம் இல்லை, இருந்தாலும் இன்னொரு சொல்றேன். வலா தக்கூனு லிமன் அல்கா இலைக்கும் ஸலாம் லஸ்த முஃமின் தபதகுன அர்தல் ஹயாத்தத் துன்யா ஃபைந்தல்லாஹி மகாரிப கதீரா கதாலிக குன்தும் மின் கபல். சஹாபாக்கள் மட்டும் பற்றிக்கொள்ள இறங்கிய வசனம் இது. நமக்கு படிப்பினை, அது எல்லாருக்கும் பொருந்தும். என்ன நடக்குன்னா, சஹாபாக்களை பார்த்து புதிதாக சில முஸ்லிம்கள் வருகிறார்கள், இஸ்லாத்துக்குள்ள வர்றாங்க. வர்றவங்க சஹாபாக்களை பார்த்து என்ன செய்றாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படிங்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், சலாம்ங்கிற சட்டத்தில் இது உள்ள வந்துடும். அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வர்றாங்க. சஹாபாக்கள் வந்து என்ன செய்றாங்க, நீங்கள்லாம் முஸ்லீம் இல்லையே, உங்களுக்கு ஈமான் இல்லை, ஒன்றும் இல்லை, போகலாம் அப்படின்னு வர்றாங்க. இது நடந்த சம்பவம். அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்குறான். அவர்கள் சலாம் சொல்லும் பொழுது அவர்களிடத்தில் ஈமான் இல்லை என்று நீங்கள் மறுத்து விட்டீர்கள். ஏன் மறுத்தீர்கள்? உலக காசின் மீது ஆசைப்பட்டு தான் மறுத்தீர்கள். அல்லாஹ் கடுமையான வார்த்தையை போடுறான். உலக காசின் மீது ஆசைப்பட்டு நீங்கள் மறுத்தீர்கள் அப்படின்னா என்ன? என்னன்னா, ஒரு போர்க்காலங்கள் இருக்குல்ல, அப்படிப்பட்ட காலகட்டம் அது. ஒரு போர் முடிகிற நேரத்தில் சில பேர் இஸ்லாத்தில் வர்றான். வரும்பொழுது சஹாபாக்கள் என்ன நினைக்காங்கன்னா, அந்த போர் முடிய போது இந்த நேரத்தில் போர்ல இருந்து நிறைய பணம் கிடைக்கும். அப்போ ரசூலுல்லாஹ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி கொடுப்பாங்க, பங்கு வச்சு எல்லாரும் எடுத்துக்கணுங்க. திடீர்னு ஒரு 50 பேர் வந்தால் நம்மளுக்கு ஷேர் குறைஞ்சிருமே அப்படின்னு நினைக்காங்க சஹாபாக்கள். பங்கு குறைஞ்சிருமே. அங்கே இருக்க 100 பேர் இருக்கோம், ஆளுக்கு 1 லட்சம் ரூபா கொடுத்தாச்சு, 100 லட்சம், 1 கோடியே கொடுத்தாச்சு. திடீர்னு ஒரு 50 பேர் வந்தால் 25,000 குறைஞ்சிடம் தான். அவன் 75,000 ஒரு ஆளுக்கு கிடைக்கும். முழு பெரிய அமௌண்ட் வேண்டாம், சில்லறையை நான் சொல்கிறேன், மட்டமான ஒன்று சொல்கிறேன். நோம்பு கஞ்சி, ரமலான் இல்லை, எல்லாரும் கஞ்சி கொடுத்தாச்சு. ஆளுக்கு 2 வடை கொடுத்தாச்சு. வடையும் இல்லை, கஞ்சியை தீர்ந்து வச்சு. திடீர்னு ஒரு 50 பேர் பாக்ஸில் எடுத்து வர்றாங்க. நம்ம கஞ்சியை பாதி வாங்கிடுவாங்களோ, வடையை ஒன்று வருதா? மட்டமான புத்தி. 10,000 ரூபா நீங்க கஞ்சிக்கு தர்மம் செஞ்சிருப்பிய, இந்த 10,000 ரூபா, இன்னும் 50,000 ரூபா, 5 ரூபா கஞ்சியை விட மனசு வராது. இவ்வளவு பெரிய தியாகம் செய்யக்கூடிய நமக்கு அரைக்கொட்டா கஞ்சியை கொடுக்க மனசு வருதா? இது மனிதனுக்கு இந்த மாதிரி புத்தி வரும். அதுபோல சஹாபாக்களுக்கு வந்ததுங்கிறான், ஷேர் குறைஞ்சிருமே அப்படிங்கிறான். கதாலிக்க குன்தும் மின் கபல் அடிக்கான்ல, நீங்க முதல்ல அப்படித்தானே இருந்தீங்க. சஹாபாக்களை சொல்ல, நீங்க யாரு? எடுத்த இஸ்லாம் வந்து கிறிஸ்டியனோ, என்னுடைய தூதர் இஸ்லாம் சொல்லுங்க, எவ்வளவு எதிர்ப்பு தெரிவிச்சீங்க, அவரை என்ன பாடுபடுத்துறீங்க? தாய்வில கல்லால அடிக்கல, நீங்க காபத்துல்லாக்கு முன்னால ஒட்டக்குள்ள போட்டு அவர் திட்டல, அவளை கஞ்சி காய்ச்சிட, அவரை அப்படிலாம் செஞ்சு அக்கிரம் பண்ணி இன்னைக்கு முஸ்லீம்னு வந்துட்ட. அவன் வர்ற ஒரு பொறுக்கலையான காணலாம். நம்மள்ட்ட அந்த புத்தி இருக்கும், நம்மள்ட்ட அந்த புத்தி இருக்கும். இவ்வளோ ஆளும் இருக்கான். திடீர்னு ஒரு 20 பேர் 10 பேர் பள்ளிக்குள்ளே வர்றான். நேற்று தர்காவில் இருப்பான், மோல்து ஓதிருப்பான், சந்தனத்தை தடவிப்பான், அது கூட பாதி அழிஞ்சும் பாதி இருக்கும். உள்ளே வர்றான், அஸ்ஸலாமு அலைக்கும் அலைஹிஸ்ஸலாம் சொல்ல மாட்டான். இவன் ஒன்றா நம்ம சொன்னது இவன் அங்கே வர்றான். இவங்களுக்கு இந்த மாதிரி பேசாதங்கிறாள். உனக்கு நீ யாரு? 30 வருஷம் நீ யாரு? நான் யாரு? 45 வருஷம் மோலுதே ஊறி கிடந்தவன் தானே. எந்த மாதிரி எவரும் பொழுதும் இருக்க மாட்டானே. ஈன புத்தி. மோலுது என்பது ஈன புத்தி.
மையத்து கூட இருக்கும். மௌலூது போவோம், அங்க மையத்தால் ஒரு சிங்கப்பூர்ல ஒரு ஆள் இறந்து போனாரு. அவன் குறைஞ்ச வயசு புள்ள இறந்து வச்சு தான் பூச்சை இறந்துட்டான்னு சொல்லி கதறி, அப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு அவருக்கு. வீட்டில் எல்லாம் கதறி துடிச்சிட்டு இருக்கான். எங்களுக்கு என்ன மௌலூது, 50 ரூபா காசு வந்துச்சா, மட்டன் பிரியாணி வச்சா ஈன புத்தி வரும். ஞாபகம் வச்சுக்கிடுங்க. எல்லாம் மூத்தாயிட்டா என்ன வரும் எல்லாருக்கும்? இன்னார் இல்லா இவன் தான் வரும். நாங்கள் மார்சால் வரும்பொழுது அல்ஹம்துலில்லாஹ் போய் சேர்ந்துட்டார். இன்னைக்கு ஒரு 50 ரூபா. உண்மை உண்மை உண்மை. அந்த மாதிரி ஒரு ஈனமான ஒரு புத்தி வந்துடும். சஹாபாக்கள் உயிரை கொடுக்க வந்தவங்க தானே சஹாபாக்கள். லேசப்பட்டவங்க. நாம் மலையளவு தர்மம் செய்தாலும் கூட சஹாபாக்கள் கையளவு கொடுத்த தானியத்துக்கு ஈடாகாது என்றார் நபிகள் நாயகம். அப்ப எவ்வளவு பெரிய அந்தஸ்து! மலையளவு உகது மலை, அவ்வளோ நம்ம தர்மம் செஞ்சாச்சு. ஒரு சாப்பிடி கைட்டு அள்ளி போட்டார, அதுக்கு ஈக்குவல் கிடையாது. ஏன்? அவ்வளவு கஷ்டம், அவ்வளவு சோதனை, அவ்வளவு சோதனை, கஷ்டப்பட்ட அடி இருக்கூறாக கிழிக்கப்பட்ட சஹாபாக்கள், சுடுமணலில் போட்டு புசுக்கப்பட்ட பிலால், இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோமே. இது மாதிரி உயிரை கொடுத்த சஹாபாக்களுக்கு ஷேர் குறைஞ்சிரும் புத்தி வந்துடுச்சு. நம்மளுக்கு வருது இல்ல, 50,000 ரூபாய் கஞ்சி கொடுத்த நமக்கு 5 ரூபா வடைய விட முடியல. ஜாக்கிரதையா இருக்கும். அப்படிப்பட்ட உலக ஆசை அப்படி ஒரு கொண்டு விட்டுரும். கதீரா, அல்லாவிடத்தில் ஏராளமான கஜானாக்கள் இருக்கின்றன. அல்லாட்ட இல்ல போய் இந்த ஷேர்ல எப்படி ஆசைப்பட்டீங்களே. கதாலிக்க குந்தும் கவலை, ஒரு காலத்தில் நீங்கள் அவர்களை போலதான் இருந்தீர்கள். காபிரா தான் இருந்தீங்க, அப்படிதான் இஸ்லாமா நீங்க. அது மாதிரி இஸ்லாத்துக்கு வரமாட்டானா? அல்லாஹ் அவர்களுக்கு, அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்தான், அதாவது இஸ்லாத்தை தந்தான். அது மாதிரி அவங்களுக்கு கொடுக்க மாட்டானா? அப்படி சொல்லாது, அப்படி நினைக்காத. இப்படி எல்லாம் இஸ்லாம் எவ்வளவு பக்குவமா அல்லாஹ் சொல்றான் பாருங்க. நமக்கு கண்ட ஒரு 4-5 விஷயம் தெரியும். எத்தனை வசனங்கள் எப்படி எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு வசனங்களும் ஒவ்வொரு ஹதீஸ்களும். உமர் அவர்கள் அந்த ஹதீஸுக்கு ஆதாரம் காட்டணும் ஒரு சாபியில எடுத்துட்டு போறாரு. ஆக சலாம்னு ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டா அதுல எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் வாகனத்தில் சென்றால், பைக்கில் போறீங்க, வாகனத்தில் செல்லக்கூடியவர்கள் நடந்து செல்பவர்களுக்கு சலாம் சொல்லுங்கள். அதாவது நடந்து போறவன் வாகனத்தில் போறவன் சலாம் சொல்லக்கூடாது, முந்திக்கிட்டு. ஏன்? நடந்து போற ஆளு அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னா, ஒருத்தன் பைக்ல வேகமா போயிட்டு இருக்கான், அஸ்ஸலாமு அலைக்கும் அலைஹிஸ்ஸலாம் 10 கிலோ விழுந்துருவான். அதே மாதிரி வாகனத்தில் போறவன் சலாம் செஞ்சா கொஞ்சம் பிரேக் போட்டு கொஞ்சம் இது பண்ணி வேகத்தை கொஞ்சம் அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு சாதாரண ஒரு லாஜிக், இது சிம்பிள் லாஜிக், சைக்காலஜி. யாராவது பைக்கில் வேகமா போறா அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படிலாம் சொல்லாதீங்க. நன்மை தானே, நன்மை இல்லை, குற்றம். அது எல்லா விஷயங்கள் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டானா எல்லா இடத்தில் ஒரு இடத்தில் நன்மையாக இருக்கும், அதுவே இன்னொரு இடத்தில் தீமையா இருக்கும். தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு விளங்குனதை சொல்றேன். பாங்கு சொல்றது சுன்னத்து தானே ஒவ்வொரு தொழுகைக்கும். காம சொல்றது சுன்னத்து, நன்மை தானே. பெருநாள் அன்னைக்கு பாங்கு சொல்றது ஹராம், பாங்கு ஹராம் ஆயிரும். பெருநாளைக்கு என்ன செய்யக்கூடாது? பாங்கு சொல்லக்கூடாது. பெருநாளைக்கு என்ன செய்யக்கூடாது? காம சொல்லக்கூடாது. சுபஹ் தொழுகையில அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம், நபி வழி சுன்னத், நன்மை. தூக்கத்தை விட தொழுகை மேலானது, எல்லாருக்கும் தெரியும். ஒரு நாள் மத்தியானம் சாப்பிட்டு பிரியாணி சாப்பிட்டு அசர்ல எல்லாம் தூங்கிட்டு நடக்கும், அப்படி வச்சுக்குவோம். எல்லாம் கொரட்டோடு தூங்குது. அசர் தொழுகை அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம் மோதினாரியோ, டேய் 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 இது அசர் இல்லடா, சுபு இல்லடா, இது அசர் தான் பாரு. ஏன் குற்றம் இது? ஒரு இடத்தில் நபிகள் பெருமானார் எதை எந்த இடத்தில் நன்மை என்றார்களோ அது அந்த இடத்தில் தான் நன்மை. நபிகளார் காட்டி தந்ததை வேறு இடத்தில் செய்யக்கூடாது இருக்கிற போது நபிகளார் காட்டி தராவிட்டால் குப்பை குளிக்கு போயிட வேண்டியதான். அதனால ஒரு விஷயத்தில் சலாம் எடுத்தாலும் அது லேசா பார்க்காதீங்க, மிக முக்கியமான ஒரு மேட்டர் இருக்கு சலாம்.
சிறியவர்கள் பெரியவர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லட்டும். அதே சமயத்தில் நபிகளார் சிறுவர்களை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் என்றார்கள். ரெண்டுமே இருக்கு சட்டத்தில். சிறியவர்கள் சலாம் சொல்ல வேண்டும் என்று சொல்வது அவர்கள் பெரிய ஆளை மதிக்கணுங்கிறதுக்காக, பெரிய ஆளு சின்ன பையனுக்கு சலாம் சொல்லுங்கிறது அவங்கள உருவாக்கணுங்கிற, சலாம் சொல்ல பழக்கணும். சலாம் சொல்லுன்னு சொன்னா கூட அவளை பழக்கம் வராது. நாங்கள் ஓதக்கூடிய காலத்தில் டேய் சலாம் சொல்றான் பாரு அஜர், நாம சொல்லிட்டு என்ன செய்வோம், அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுவோம்ல, அவரு அலைஹிஸ்ஸலாம் சொல்ல மாட்டாரு, போங்க பாரு. அவன் மண்டக்கனை எனக்கு சலாம் சொல்லலையே, இதுதான் அங்க இஸ்லாம்னு வராது. அவர் எனக்கு சொல்லித்தரதா இருந்தா என்ன பார்த்து ஒரு அஜர்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் நம்ம என்ன செய்வோம், அடுத்த நாளைக்கு வந்து அஜர்த்து தூரமாக அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்ட்டுருவோம். ஒரு சின்ன பையனை பார்த்து ஒரு 2 தடவை நீங்க சலாம் சொல்லி பாருங்களேன். முதல் 2 தடவை ஒரு மாதிரியே சிரிப்பா இருக்கும். அப்புறம் 3வது வாட்டி நீங்க தூரத்தை தான் ஆனா அஸ்ஸலாமு அலைக்கும் ஏன் இல்லை அவர் சொல்லுவார், சின்ன நம்மளுக்கு வெக்கமாயிரும், நம்ம முந்திடுவோம். ஒரு அமலை பழக்குவது என்று இருக்கு. பிராக்டிக்கல் நடைமுறை சாத்தியமாக்கி விட்டார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதுபோல சலாம் சொல்வதில் அப்படி இருக்கிறது. அது மட்டுமல்ல, ஒருவர் மற்றவருக்கு சலாம் சொன்னால் சலாம் சொன்ன பிறகு மீண்டும் சலாம் சொல்லக்கூடாது. ஒரு மறைவு வந்த பிறகு சலாம் சொல்லுங்கள். ஒரு ஆள் சலாம் சொல்லிட்டு உள்ள வர்றார், வந்துட்டு எச்சிப்பா வெளியே போறார், மறைஞ்சிட்டார், திருப்பி அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படிதான் சொல்லணும். அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லக்கூடாது. நீங்க அப்படி சொல்லி பாருங்களேன். ஏன் அதை சொல்ல தெரியுமா, இந்த போர்டு திருப்பில் அஸ்ஸலாமு அலைக்கும் வந்துக்கிட்டே இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வந்துக்கிட்டே இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் நம்மளை கிரிக்கெட் நினைக்க மாட்டானா. ஒரு ஆள் நீங்க சலாம் சொல்றீங்க, அஸ்ஸலாமு அலைக்கும்னா அப்படிங்கிறிய, வலைக்கும் சலாம், திருப்பி அஸ்ஸலாமு அலைக்கும்ல வலைக்கும் சலாம்டா அப்படின்னு அஸ்ஸலாமு அலைக்கும் சவுட்டு போயில வலைக்கும் சொல்ல தெரியும். ஏன் இது சலாம் ஆகாது. ஒருவர் சலாம் சொல்லட்டும், பிறகு வலைக்கும் சலாம் சொல்லட்டும், மீண்டும் சலாம் சொல்ல வேண்டுமானால் குறைந்தபட்சம் ஒரு மரம் மறைக்கட்டும்ங்கிறார் சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு சவர் இருக்கு, சலாம் இல்லை அப்படி வர ஒரு மறைவு, திருப்பி அஸ்ஸலாமு அலைக்கும். இப்படிலாம் ஒரு ரூல், இப்படியெல்லாம் ஒரு ரூல் இருக்கு. சட்டங்கள் இப்படியெல்லாம் 30 ரசூலுல்லாஹ் சொல்லி தர்றாங்க இப்படி சலாம் சொல்வது. அது மட்டும் இல்லாமல் இதில் எல்லா சலாத்தை பற்றியும் அவங்களுக்கு சொல்லி ஓரளவு 80% முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் மற்ற எல்லா பேசிக்கலாம். சலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் செய்தி நம்பி ஆகின்னு ஆரம்பிச்சாச்சு, அஸ்ஸலாமு அலைக்கும் ஆரம்பிச்சோம் இல்லை. அதனால சலாத்தை பற்றி கொஞ்சம் தெளிவாக இல்லை விளக்கிடுவோம். மற்ற பப்ளிக்கோட போட இப்படி இதை மட்டும் சொல்லிட்டு இருக்க முடியாது. நான் தெளிவாக ஒரு விஷயத்தை விளங்கிட்டு போறதுக்காக இதை சொல்றேன். ஃபைதா தகல்து புயூத்தன் ஃபஸல்லிமு அலா அன்ஃபுசிக்கும், நீங்கள் உங்கள் வீடுகளில் நுழையும் பொழுது உங்களுக்கு நீங்கள் சலாம் சொல்லுங்க அப்படிங்கிற சொல்லலாம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஏன்னா வீட்டுக்குள்ள திறக்கிறீங்க, வீட்டில் யாருமே இல்லை, பூட்டினதாக திறக்கிறீங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லலாம், உள்ள யாரா இருக்கா சலாம் சொல்றப்போ உனக்கு சொல்லு. அல்லாஹ் என்ன சொல்றான், உனக்கு சலாம் சொல்லு, அது உனக்கு தான். இப்போ இந்த இடத்துல ஒரு முக்கியமான மேட்டரை சொல்றேன். ஒருமை பன்மை, ஆண்பால் பெண்பால் முன்னிலை படற்கெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஸ்கூல்ல. நான் இதை ரொம்ப ஈஸியா உங்களுக்கு சொல்லிடுறேன். எல்லா மொழியிலையும் ஒருமை பன்மைன்னு இருக்கு. அரபி மொழியில ஒருமை இருமை பன்மைன்னு இருக்கு. மற்ற எழுத மொழி அப்படி இருக்க மாதிரி தெரியல. ஒருமை பன்மை அப்படிதான் சொல்லுவாங்க. அரபி மொழியில தான் ஒருமை இருமை பன்மை. அப்போ ஒருமைக்கு சலாம் எப்படி சொல்லணும், அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லக்கூடாது. இலக்கணப்படி அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்வது இலக்கண பிழை, இலக்கண தப்பு. அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும், அஸ்ஸலாமு அலைக்க அப்படிதான் சொல்லணும். தொழில் சொல்லிடலங்க, அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி வருதா, அஸ்ஸலாமு அலைக்க வருதா தொழுகையில, அஸ்ஸலாம் அத்தையாத்துல அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி, அஸ்ஸலாமு அலைக்க நபியே உங்கள் மீது சலாம் உண்டாட்டுமான்னு அர்த்தம் இருக்கு. அப்போ ஒருமை இருமை பன்மை என்பது அரபியில் இருக்கு, ஆண்பால் பெண்பால் இருக்கு.
ஒரு ஆளாக இருந்தால், ஒரு ஆள் இருந்தா அஸ்ஸலாம் அலைக்க என்று சொல்லணும். 2 பேர் இருந்தா அஸ்ஸலாம் அலைக்குமா அப்படி சொல்லணும். உங்கள் இருவர் மீது சலாம் உண்டாகட்டுமாக. நிறைய பேர் இருந்தா அஸ்ஸலாம் அலைக்கும் அப்படி சொல்லணும். ஒரு பெண்ணா இருந்தா அஸ்ஸலாம் அலைக்கன்னு சொல்லக்கூடாது, அஸ்ஸலாம் அலைக்கி அப்படி சொல்லணும். அரபி இலக்கண சட்டம் என்ன இப்படிதான் சொல்லி ஆகணும், அஸ்ஸலாம் அலைக்கி. பல பெண்களா இருந்தால் அஸ்ஸலாம் அலைக்குன்ன அப்படிங்கணும். எல்லா பெண்கள் உங்களுக்கு சலாம் உண்டாகட்டுமாக. ஏன் மீது சலாம் சொன்னா அஸ்ஸலாம் அலைய அப்படி சொல்லணும். இப்படி இலக்கண சட்டம்னு ஒன்று இருக்கு. சலாம் சொன்னா பதில் சொல்லணுங்கிறதெல்லாம் கிடையாது. நான் சலாம் சொன்னா நீங்கெல்லாம் பதில் சொல்றீங்க, அது உண்டு. சில இடங்களில் சலாத்துக்கு பதில் இல்லை. எந்த இடம் வச்சிருக்கா? உதாரணமா தொழுகையில இமாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் அப்படிங்கிற, நீங்க எல்லாரும் வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹ் சொல்றீங்க இல்ல. புரியுதா உங்களுக்கு? லாஜிக்கா பார்த்தா சலாம் சொன்னா வலைக்கும் சலாம் தானே சொல்லணும். அவர் என்ன செய்யணும்? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், இந்த பக்கம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் பாரு. அப்ப நம்ம அலைஹிஸ்ஸலாம் ரெண்டும் சொல்லணுமா? மேலோட்டமான லாஜிக்கை பார்த்தால் இப்படி சொல்லணும். ஆனால் இஸ்லாமிய சட்டத்தை பார்த்தால் சில நேரங்களில் இலக்கணத்தை நபிகள் பெருமானார் உடைத்து விடுவார்கள். ஞாபகம், இலக்கணம் என்பதை விட ஒழுங்குமுறை முக்கியம். ரசூல் அப்படி போயிருவாங்க. இலக்கண மரபை அப்படியே உடைச்சிருவாங்க ரசூலுல்லாஹ். குழப்பமெல்லாம் வேண்டாம். யாரை பார்த்தாலும் அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு யூனிஃபார்ம் அப்படின்றார் ரசூலுல்லாஹ். உலகத்தில் எங்க பார்த்தாலும் யூனிஃபார்ம் தான் சலாம். ஏனென்றால் சலாம் என்பது ஒரு முகமன் கூறுதல். அது முகமன் கூறுதல்னா குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங் அப்படிங்கிறான்ல, வணக்கம், நமஸ்காரம் இப்படிங்கிறான்ல, இதுக்கு பேர் முகமன். நபிகள் நாயகம் சலாம் கூறுதலை முகமனை ஒரு துவாவாக சொல்லி தந்து விட்டார். அதுக்கு அர்த்தம் என்ன? சலாம் சொல்றது என்ன அர்த்தம்? துவா செய்வது. நான் உங்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும், அல்லாஹ் உங்கள் மீது அருள் செய்வானாக. நம்ம ஆலங்களுக்கு, நம்ம ஆலிம்சாக்களுக்கு இந்த ஆமீன் சொல்லி பழகிட்டான். ஆமீன் வந்தா தான் துவான்னு நினைக்கிறான். அதுக்காக அஸ்ஸலாமு அலைக்கும் ஆமீன் அப்படியே சொல்ல முடியும். நபிகள் நாயகம் சலாத்தை ஒரு பிரார்த்தனையாக சொல்லி தந்தார். யாரை பார்த்தாலும் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லு. நீங்க சவுதி அரேபியா மக்காவுக்கு போறீங்க, மக்காவோட ஒரு அமெரிக்காக்காரன் வர்றான், அஸ்ஸலாமு அலைக்கும். அவன் விளங்கிடுவான், இவன் நம்மளுக்கு துவா செய்யலாம், சலாம் சொல்றான், வலைக்கும் சலாம். தமிழ்ல சொல்ல அவனுக்கு தெரியாது. ஒரு அமெரிக்காரன் பார்த்து உனக்கு அல்லாவுடைய சாந்தி சமானம் உண்டாமாதாக முழிப்பான். ஒரு அரபு நாடுக்காரன் சொல்ல முடியாது. யாருக்குனாலும் அஸ்ஸலாமு அலைக்கும். எப்படி ஒரு யூனிஃபார்ம் பாருங்க. எந்த உலகத்தில் எந்த மூலைக்கு சென்றாலும் அந்த மூலையில் முஸ்லீமை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும்ங்களா. யூனிஃபார்மை புரிஞ்சு இன்னொரு உதாரணம் சொல்லட்டா உங்களுக்கு. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர் பாங்கு, அதான் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், இது பாங்கு. நம்ம சவுதி ஹஜ்ஜுக்கு போறோம் அல்லது உம்ராவுக்கு போறோம், ஆயிரக்கணக்கான மொழி பேசுறவங்க இருப்பாங்க. ஆயிரக்கணக்கான மொழி பேசுறவங்க அல்லாஹு அக்பர் அவன் தன் மொழியில் புரிந்து கொள்வான். நம்மளை தொழுகைக்கு அழைக்கிறார்கள். முதல்ல சவுதி போனா கடையில இருந்து வருது, எங்க ஊர்ல இருந்து முதல்ல சவுதி போயிருக்கான். அங்க பாங்க சொல்ல அல்லாஹு அக்பர் இருக்கான். தமிழ்ல பாங்க சொல்லலாம். ஏன்னா அல்லாஹ் அக்பர் கேட்டு தமிழ் நினைச்சிட்டான். சில நேரங்கள்ல இங்கிலீஷ் கூட தமிழா நம்ம பார்த்திருக்கீங்களா? யாராவது ஒரு கிராமத்து ஆள்கிட்ட போய் இந்த ஊரில் பேருந்து நிலையம் எங்கே உள்ளதுன்னு கேட்டு பாருங்க. பேருந்து நிலையம் எங்கே உள்ளது அப்படின்னா அப்படிமா பஸ் ஸ்டாண்டு அப்படி தமிழ்ல கேளு. பஸ் ஸ்டாண்டுங்கிறது இங்கிலீஷ். எதுக்கு இதை சொல்றேன்னா, பஸ் ஸ்டாண்டுங்கிறது சகஜமாயிடுச்சு. ஆங்கில வார்த்தை இருந்தாலும் தமிழ் போல ஆகிவிட்டது. சைக்கிள் தான் ஆங்கில வார்த்தை தான். தமிழ்ல மிதிவண்டியெல்லாம் சொல்லிட்டு இருக்க மாட்டான். செருப்பு உன் காலனியை எடுத்துக்கொள்வானா, சிலருக்கு காலனினா அப்படின்னா முழிப்பான். அப்ப சில மொழிகள் வழக்கத்தில் 1000 முறை கேட்டு நம் மொழி போல ஆகிவிடும். அதுபோல பாங்கு
அவனவனுக்கு தன் மொழியை போல ஆகிவிட்டது. அல்லாஹு அக்பர், அல்லாஹ் பெரியவன் என்று தொழுகைக்கு அழைக்கிறான் என்று அவனவன் ஆயிரக்கணக்கான மொழி அவனவன் தன் மொழியில் அதை புரிந்து கொள்கிறான். அப்படி ஒரு யூனிஃபார்ம் இருக்கா? இது உலகத்தில் உள்ள பிராக்டிக்கலே அதுதான். நம்ம நாட்டை எடுத்துக்கிட்டு இந்தியாவை தேசிய கீதம்னு வச்சிருக்கான். ஜனகன மனகதி நாயக ஜெயகே அர்த்தங்கள் ஒரு பேருக்கு தெரியாது, மோடிக்கே தெரியாது. அது ஒரு வங்க மொழி. அந்த மொழி பேசக்கூடிய ஒரு புலவன் இயற்றியது ஜனகன மனகதி நாயக ஜெயகே பாரத பாகவி தாதா திராவிட உச்சல வந்தாள்லாம் வரும். அது என்ன அர்த்தம் எனக்கு தெரியும். இங்கே உள்ள யாருக்கா அர்த்தம் அப்புறமா என்ன சொல்லுங்க, எனக்கு தெரியாது. 99% வரைக்கும் தெரியாது. ஆனால் இது பாடிய பாத்திரத்தில் ஒவ்வொரு இந்தியனும் இது தேசிய கீதம். ஆங்கிலத்தில் இல்லது. பார்க்க சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ். ஹலோ, ஆஃப் பண்ணிட்டியோ? இன்ஷா அல்லாஹ் பயான் முடிஞ்ச உடனே தொழில் நடைபெறும். 20 நிமிஷத்தில் முடிச்சிடறேன். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஒழுங்குமுறை, யூனிஃபார்ம், எல்லோருக்கும் ஒன்று போல இருக்க வேண்டும் என்பதற்காக யார் என்ன அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதே மாதிரி பாங்கு உலகம் உள்ள ஒரே யூனிஃபார்ம் தான். உலகத்தில் எந்த மூலையில் எந்த பள்ளி நீங்கள் தொழுதாலும் சரி, தொலை போனாலும் சரி, மற்றது விளங்குதோ இல்லையோ, பாங்கு சொன்ன உடனே தொலையை கூப்பிடாங்கன்னு விளைக்கும். அப்படி ஒரு உலக பொதுவான ஒன்றை சொல்லி தந்தார்கள் அப்படின்னா சொல்லலாம். இதனால தான் இறை தூதர் சொன்னது மட்டும்தான் மார்க்கம் ஏன் வைக்கப்பட்டது? எல்லோருக்கும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும். அவருக்கு இஷ்டத்தை கொடுத்துட முடியாது. இஸ்லாத்துல அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது மட்டும்தான் மார்க்கம். அது ஒரு சலாமாக இருந்தாலும் சரி, ஒரு சுபஹானல்லாஹ் சின்ன ஒரு அமலாக இருந்தாலும் சரி, உயிரை கொடுக்கக்கூடிய அமலாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் ரசூலுல்லாஹ் சொல்லணும் என்பதை சஹாபாக்கள் தெளிவாக புரிந்ததால் கைஃப நுஸல்லி அலைக்க, சலாம் சொல்வது என்ன என்று எங்களுக்கு சொல்லி தந்து விட்டீர்கள் யார் சொல்லலாம். சலவாத்னா என்ன அப்படின்னு கேட்கிறாங்க.
இந்த சலாம்ல இந்த மோதுல வரதுல ஒரு சலாம், அந்த மேட்டர் இந்த இடத்துல சொல்லிடுறேன். இது இருக்க தேங்கை சர்புத்தீன் ஒரு அஜத் இருக்கார், ஆலிம் சா வன்பை. அவர் ஒரு தமிழ் புலவரும் கூட, ஆலிம் சாவும் கூட தமிழ் புலவர். அவர் லால்பேட்டையில் ஓதி மன்பை பட்டம் வாங்கினார். அங்கே நான் ஒரு 12 வயசு பையன் அங்கே ஓதிட்டு இருக்கேன். நான் 45-46 வருஷத்துக்கு முன்னால் நான் சொல்கிறேன். சின்ன நான் 12-13 வயசு பையன்தான். அங்கே தேங்கை சர்புத்தீன் ஒரு ஆள் ஆலிம் பட்டம் வாங்கினார். அவர் எழுதியிருக்காரு மௌலூதுக்கு அர்த்தம். நம்ம அர்த்தம் சொன்னா சுயவரியில் விடுறாம்மா, இல்லாத அர்த்தத்தை சொல்றாங்க, தப்பான அர்த்தம் சொல்லுகிறார்கள் அப்படிமா. சுன்னத் ஜமாத்திலே திளைச்சால ஜாஜத்திவர் மன்பை. அவர் மார்சால் 40 வருஷம் ஓதி கொடுக்கிறார் ஆலிம்களுக்கு. அவர் போட்டிருக்கார் பாருங்க, அஸ்ஸலாமு அலைக யா மாஹி ذنوبي. அவர் எழுதின புக்குடைய ஜெராக்ஸ் இது. அஸ்ஸலாமு அலைக யா ஜாலில் குரூபி. அஸ்ஸலாம் அலைக்கங்கிறாரு. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஒரு யூனிஃபார்ம் மொத்த உலகமும் தொழுகையை தவிர மற்ற இடங்களில் அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படிதான். தொழுகையில் மட்டும் தனி ரூல் உண்டு ஏற்கனவே. அங்கே அஸ்ஸலாமு அலைக்கும் அலைஹிஸ்ஸலாம்லாம் சொல்லக்கூடாது. அங்கே ரூல், தொழுகைக்கு ரூலே தனி. அந்த தொழுகையை முடிச்சிட்டா வெளியே வந்தா ரூல் வேற. அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில் அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு, அஸ்ஸலாமு அலைனா வஅலா இபாதில்லாஹி ஸாலிஹீன் அதுல வருதா? அலைனானா எங்கள் மீது அர்த்தம். அங்க ரெண்டுக்கு கும்முன்னு சொல்லாம இலக்கண சட்டப்படி அங்க சொல்லிட்டாங்க. தொழுகை முடிந்ததும் இலக்கண சட்டம் மரபை உடைக்கிறாங்க ரசூலுல்லாஹ். ஏன்? இலக்கணத்தை விட ஒரு ஒழுங்குமுறை முக்கியம். இலக்கணத்தை விட ஒரு யூனிஃபார்ம் மக்கள் மத்தியில் வரணும். அது மிகப்பெரிய ஒரு தெளிவு. அது தேசிய கீதம் மாதிரி, பாங்கு மாதிரி ஒரே ஒழுங்கு உலகம் புல்லா அருமையான முகமனை கூறுதல். இன்னும் சொல்ல போனா வணக்கம்னு சொன்னா ஒரு முகமனை இருக்க முடியாது. வணக்கம் முகமனா இருக்க முடியுமா? வணக்கம்னா இல்லது. உங்களை பார்த்து ஒரு வணக்கங்கிறான், அர்த்தம் என்ன? நீங்க கடவுள். நீங்க அவனை பார்த்து வணக்கம், நீங்களும் கடவுள், நீங்களும் கடவுள், இப்படி கிறுக்கு பிடிச்சி அலையணும். ஏன்னா இந்த வணக்கத்தை சர்வ சாதாரணமாக்குறது என்ன தெரியுமா? கவிதைகள் தான். ஞாபகம் வச்சுக்கிறேங்க. வணக்கம் என்பது கடவுளை தவிர மற்றவர்களுக்கும் செய்யலாம் என்பதை பழக்கத்தில் கொண்டு வந்தது பாட்டு. தெரியுமா? மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் ஒரு பாட்டு இருக்கு. மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் பாட்டு எழுதி வச்சிருக்கான். இதோ எந்த தெய்வம் முன்னாலே ஒரு குழந்தைய பார்த்து படிக்கிறான். குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்றுங்கிறான். இந்த மாதிரி கிறுக்கு பண்ணிடுவானுவோம். அதுக்காகத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த முகமதில் கூட ஷிர்க் வார்த்தை வந்துடக்கூடாது, அதில் கூட தௌஹீதத்தை கொண்டு வர்றாங்க. எப்படி? யா அல்லாஹ் இவருக்கு அருள் செய்வாயாக. அல்லாஹ்ட்ட கேளு. நீங்க எதுக்கு வலைக்கும் சலாம் யா அல்லாஹ் சொன்ன இவருக்கு அருள் செய்வாயாக. திருப்பி பிரார்த்தனை. ஒரு பிரார்த்தனையே ஒரு முகமனா கொண்டு வர்றதுங்கிறது ஒரு சாதாரண மனிதனால் முடியாது. கடவுளுடைய தூதராக இருந்தால் மட்டுமே நடக்கும். இல்லைன்னா பிரார்த்தனை எப்படி முகமனா கொண்டு வர முடியும்? கடவுளை பிரார்த்தனை செய், அது முகமனாக இருக்கட்டும். அதுல கூட ரசூலுல்லாஹ் என்ன சொல்லாங்க தெரியுமா? உங்களுக்கிடையில் ஈமான் உறுதியாக வேண்டுமா? அதற்கு என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் ஒருவருக்கொருவர் நேசிக்க வேண்டும். ஒரு முஸ்லீம் நேசமா இருக்கணும். கபடு சுது பொறாமையெல்லாம் இருக்கக்கூடாது, காழ்ப்புணர்ச்சிலாம் இருக்கக்கூடாது. அப்படி வரும், ஜாக்கிரதையா இருக்கணும். காழ்ப்புணர்ச்சி வராமலாம் இருக்காது. நேற்று வரைக்கும் இருந்தவன் திடீர்னு வெளிநாட்டு போய் 4 லட்சம் சம்பளம்னா 4 லட்சமா அவனுக்கு சம்பளம் தாங்க முடியாது. பொறாம வரும். குடும்பம் அண்ணன் தம்பிக்கு மத்தியில் இருக்க, ஃப்ரெண்டுக்கு மத்தியில் இருக்கும், அண்ணன் தம்பி மத்தியில் இருக்கும், அக்கா தங்கச்சி மத்தியில் இருக்கும். அக்கா மாப்பிள்ளை ஏழை, தங்கச்சிக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை அமைஞ்சிருக்கும், கட்டி கொடுத்துருப்பாரு.
அக்கா காரி மாப்பாடை வந்து சத்தம் போடுவான். என்ன ஒரு பிச்சைக்கார பேரை கட்டி கொடுத்துட்டு அவளை கோடி தானே கட்டி கொடுத்துட்டு என் புருஷன் ஒரு புருஷனா பொறாம புருஷனை பிச்சைக்காரன் ஆக்கிறோம். அந்த மாதிரியான ஒரு உணர்வு தான் காழ்ப்புணர்ச்சிங்கிறது. ஜாக்கிரதையா இருக்கும். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களுக்கிடையில் நீங்கள் ஈமானை வலுப்படுத்திக் கொள்ளுங்கள், அதனால் உங்களுக்குள் நேசம், அன்பு வரும், நேசம் வரும். அதுக்கு என்ன செய்யணும்? சலாம் சொல்லு அப்படின்னு சொல்லலாம். தஹாபத்தும் அஃஷு ஸலாம பைனக்கும், உங்களுக்கு மத்தியில் நேசம் உண்டாகும் சலாம் சொன்னால். என்ன ஒரு விஷயம் இது! அடிக்கடி சலாம் சொல்லிட்டே இருந்தா ஒரு மனசு இல்லாம சொல்லக்கூடாது. சண்டையை பிடிச்சிட்டிய மறுநாள் பார்த்தா அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி பாரு. யாரு முந்துறதுங்கிற ஈகோ இருக்கக்கூடாது. யாரு முந்துறதுங்கிற ஈகோ இருக்கக்கூடாது. ஏன்? முந்தியவர்களுக்கு நன்மை கூட உள்ள ஃப்ரெண்டு 2 பேர் இருக்கிய, முந்தி வெளியே போனால் 2 லட்சம், லேட்டாக போனால் 50,000 என்ன செய்விய? நான் ஏன் இவங்க கூட போட முடியல, உளுந்தடிச்சு ஓட மாட்டோம், துட்டுலாம் அடிக்கி. அதே மாதிரி முந்தி சொன்னால் நன்மை கூட, அதில் ஈகோ இருக்கக்கூடாது. ஈகோ இருந்தாலே நேசம் வராது. நான் வச்சுக்கிறேன், ஈகோ இருந்தால் பொறாம தான் வரும். சொல்ல போனால் ஈகோன்னு ஒன்று கிடையாது, அது பொறாம. அதுக்கு பேர் அந்த பொறாமங்கிற வார்த்தையை செண்டிலா அவனுக்கு ஈகோ, பொறாம. வேற என்னது? வேற என்னது சொல்லுங்க. ஈகோனால நானா அவனா 10 ரூபா நான் ஜீக்கம் 10 ரூபா வச்சுருவோமா? அந்த புத்தி தான் கேட்குது. பொறாமை என்பது ஒரு வீட்டில் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிக்கெல்லாம் வந்துடும். அதெல்லாம் வராமல் இருக்கா சலாஜனா வராது. ஏன் தெரியுமா? சலாத்துக்கு அர்த்தத்தை பாருங்க. அல்லாஹ் உங்களுக்கு கருணை செய்வாயாக நான் ஒரு நாள் கேட்க, உங்க மேல பொறாம என்ன துவா செய்வேனா? நீங்க நல்லா இருக்கன்னு அர்த்தத்துக்கு அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாட்டோம்னா நீ நிம்மதியாயிரு. நீங்க நிம்மதியா இருக்க நான் நினைச்சா பொறாம எப்படி இருக்கும்? நும்மீது சலாம், அது இலக்கியமா சொல்ற. நும்மீதுனா உங்கள் மீது அர்த்தம். பாவங்களை அழிப்பவரே நும்மீது சலாம், கவலைகளை அகற்றுபவரே நும்மீது சலாம் அப்படின்னா பைத்துல முதல் சலாம், முதல் பைத்தா சலாம் அலைக்க வருது, இல்லை முதல் பாட்டு இப்படி வருது. சலாம்ங்கிறது எவ்வளவு மேட்டர் அதில் இருக்கு, எவ்வளவு அருமையான ஒரு துவா. அது அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய துவா. அந்த துவாவை செய்யும் பொழுதே இணை வைத்தல் அப்படின்னா புரியுதா? தப்பு செய்யறதுங்கிறது வேற, அக்கிரமம் செய்து கொண்டே மன்னிப்பு கேட்பது. அது விளங்குறதுக்காக ஒரு உதாரணம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு சிகரெட் அடிக்கான், அங்க இருந்து வாத்தியார் வந்துட்டாரு, சார் தெரியாம செஞ்சிரு சார் அப்படின்னு. இது தப்பு செஞ்சதை உணர்றான், மன்னிப்பு கேட்குறான். சரி சரி போடா, நம்ம அப்படிலாம் செய்யக்கூட போன்றார். இன்னொரு சிகரெட், சார் தெரியாம அடிக்க சார், நீங்களும் அடிச்சு பாருங்க தெரியாம. இது திமிரு. ஒரு தவறை செய்து கொண்டிருக்கும் பொழுதே மன்னிப்பு கேட்டுக்கொண்டே தவறை செய்வது, சலாம் சொல்லிக்கொண்டே ஒரு அக்கிரமத்தை செய்வது. எந்த சலாத்தை நபிகள் பெருமானார் காட்டி தந்தாரோ அந்த நபியின் மீது அவருடைய கொள்கையை குளிதோடு புதைக்கக்கூடிய கொடுமை இது. வேற என்ன? மக்தபில் ஒரு 7 வயசு பையனை கூப்பிடு, நம்ம பாவத்தை யார் மன்னிக்காரு கேளு. இது கூட தெரியலையா? அல்லாதம்மா. ஒரு 7 வயசு பிள்ளைய கூப்பிடு, பொம்பளை பிள்ளைய கூப்பிடு, ஏமா பாவத்தை யாருமா மன்னிப்பா? என்னவாப்பா இது கூட உங்களுக்கு தெரியாதா? அல்லாத 7 வருஷம் படிச்சுட்டு 50 வருஷம் படிச்சு கொடுத்துட்டு, இதுல வேற இந்த மெண்டல் ஆஸ்பத்திரி கேள்விப்பட்டீங்களா? மனம் பைத்தியக்காரன் சொன்ன கவனிச்சிக்கலாம், நம்மளுக்கு இருக்கலாம் ஆக்கிடுவான். இந்த டாக்டர் ரவுண்ட்ஸ் வந்திருக்காரு ஆஸ்பத்திரியில், செவத்தில் இப்படி காதை வச்சிருக்கான் ஒரு மெண்டல். என்னடா கணிக்க இதில் காதை வச்சு பாருங்க சார், ட்ரெயின் வர சத்தம் கேட்கிட்டு இருக்கான். ட்ரெயின் உடனே டாக்டர் மெதுவாக வச்சுட்டு, ஒன்றும் கேட்கலையேடா, 1 மணி நேரம் வச்சா எனக்கே கேட்கல, உங்களுக்கு எப்படி கேட்கணும்னா 10 வருஷம் படிச்ச எனக்கே வழங்கல, உங்களுக்கு எப்படி வழங்க புரியுது அவங்களுக்கு? இதை விளக்குற கேட்கணும். 10 வருஷம் படிக்கணும், 10 வயசு பிள்ளை போதுமே. அல்லாதான் பாவத்தை மன்னிப்பான்.
சலாம் என்பது அல்லாஹ்ட்ட கேட்கறது. அல்லாஹ் சாந்தி சமாதானம் தருவானான்னு அர்த்தம். சலாம் சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வா, குழந்தைகிட்ட சொல்றான் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வருது. அதுக்கு விளக்குது சாந்தி சமாதானம் உண்டாட்டுமாக. சாந்தி சமாதானம் யார் தருவா? அல்லாஹ் தான். தெரியுமா? ஆலிம்ஜாக்கள் தெரியல. அதுக்கடுத்து ஜாலில் குரூப், கவலையை அகற்றக்கூடியவரேன்னு ஆரம்பிக்கான். கவலையை ரசூலுல்லாஹ் போக முடியுமாங்க? ஃபலா ததப் நஃப்ஸுக அலைஹிம் ஹஸராத், முஹம்மதே கவலையால் உன் உயிர் போய்விட வேண்டாம். அல்லாஹ் குர்ஆன்ல இருக்கு. கவலையில உயிரை விட்டாத. யார் சொல்றா? அல்லாஹ் தன் தூதருக்கு சொல்கிறான். ரசூலுல்லாஹ்க்கு என்ன கவலை? இந்த மக்கள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நரகத்தில் விழுந்துருவான, அதை எப்படி தாங்க போறான்? யா அல்லாஹ், இப்படி ஒரு கவலை ஒருத்தனுக்கு வருமா? யாருக்குமே வராது, இறை தூதருக்கு வரும். நம்ம எல்லாம் நரகத்துக்கு போயிடக்கூடாது கவலைப்பட்டிருக்காரு. நம்ம கோவப்படுவோம். உன்னை சொல்றோம், ஒருத்தன் கேட்கல, நம்ம இந்த கவலைப்பட மாட்டோம். கேட்டா கேட்கட்ட போடா எனக்கு ரெண்டு போயிருவோமே. ரசூலுல்லாஹ் அப்படி இல்லையே. இவன் கேட்கலையே, நான் அடைய போற சொர்க்கத்துக்கு வரமாட்டானா, நரகம் போயிடுவானா, அது தாங்க முடியுமா? கற்பனை பண்ணி பாருங்க. நம்ம தாய் தப்ப கூட அப்படி நினைக்க மாட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் நினைத்தார். ஃபலா ததப் நஃப்ஸுக அலைஹிம் ஹஸராத், கவலையால் உன் உயிர் போய்விட வேண்டாம் முகமதே. ஏன்னா ஒரு மனிதன் சீக்கிரம் சாவறதுக்கு முதல் காரணம் கவலை, மற்றெல்லாம் அப்புறம் தான். சுகரு, பிரஷர், அது இது சாத்தம் சொல்றாங்க, இதெல்லாம் பின்னால. கவலை உச்சாடு வாடா சீக்கிரம் செத்து போயிடுவான். ஒரி பெரிய கோடீஸ்வரன் ஹார்ட் அட்டாக்ல சாவுறான். என்ன அர்த்தம்? கவலை. ஏன்? தமிழ்நாட்டில் முதல் பணக்காரன் தான் இருப்பான், இன்னொரு முதல் பணக்காரன் செத்து போயிடும். இப்போ நான் இல்லையா, நான் இல்லை, உலக பணக்கார லிஸ்ட்ல இல்லைங்கிற கவலையில் செத்து போயிடுவாங்க. ஃபுட்பால் பிளேயராக இருக்காங்க, கிரிக்கெட் பிளேயராக இருக்காங்க, ஹார்ட் அட்டாக்ல சாவுறாங்க. ஏன்னா கவலை, அடுத்த மேட்சில் தோத்துருவோமோ, அதுதான் கவலை. சொல்ல போனால் பிரதம மந்திரிக்கு மந்திரி எடுத்த கவலை கூட இருக்கும். நைட்டில் போய் தூங்குவான், காலையில் எழுந்து வரும்பொழுது ஆட்சி நம்ம கையில் தானான்னு பீரை கேட்டுதான் வெளியே வரணும். எப்போ எப்படி கவுக்குமான்னு சொல்ல முடியாது, அப்படி இருக்கு உலகம். கவலையால் ஒரு உயிர் போய்விட வேண்டாம். ஏன்னா கவலைங்கிறது இருக்க ரொம்ப ஆபத்தானது. அல்லாஹ் அதுக்கு தான் ரசூலுல்லாஹ் அல்லாஹ் மின்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹுஸ்னி வ அஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸலி. யா அல்லாஹ், துன்பங்கள், துயரங்கள், கவலைகளை விட்டு உன்னிடத்து பாதுகாவல் தேடுகிறேன். இயலாமை விட்டு என்னால் முடியவில்லை, அது ஒரு கவலை தானே. நடக்க முடியலை, ஏந்திக்க முடியலை, ஒழுங்கு போக முடியலை, யார் துணையாக வேண்டாம், எவ்வளோ பெரிய கவலை அது. சோம்பல்தனத்தை விட்டு, இயலாமையை விட்டு, முடக்க நிலைகளை விட்டு உன்னிடத்தை பாதுகாவல் மின் அன் உரத்த இல ஆறுதலில் உமுறை. யா அல்லாஹ், முடக்க நிலையை விட்டு உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன். கையால் விலகாம போயிடுறது எவ்வளவு பெரிய கஷ்டம் அது. சோதனை. தான் வேலையை தான் செய்ய முடியாட்டா நம்ம பிள்ளைகளே எரிச்சப்பட்டோம். சும்மையா பாப்பா நோய் 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 அப்படி சொல்லிடுமே. பொண்டாட்டிக்காரி துச்சமாக நினைப்பாள, அதெல்லாம் அல்லாஹ் காப்பாற்றணும். இந்த கவலை நீ போக்கியா அல்லாஹ். ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, கவலை போக்கு. நபிகளாருக்கு எத்தனையோ கவலை உண்டு. ஹுஸ்னுல் ஆம்னே வரலாற்றில் சொல்லப்படும். இந்த ஆண்டே கவலை ஆண்டு. இந்த ஹதீஜா இறந்த அந்த வருஷம் கவலை ஆண்டுன்னு அதுக்கு பேரு. அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ்க்கு இடி வீழ்ந்ததை போல ஒரு கவலை. ஆயிஷா மீது சொல்லப்பட்ட அவதூறு. இடி விழுந்த மாதிரி இருக்காதா? ஒரு தெருவில் ஒரு பொம்பளை பத்தி பேசுனா அந்த பொம்பளைக்கு எப்படி இருக்கும்? ஒழுக்கம் கம்மியான பொம்பளைக்கு ஊர் ஃபுல்லா அவளை பேசினா ஒத்துக்குவாளா? சினிமா நடிகை யாரு? சினிமா நடிகைய இன்னொரு சினிமா நடிகை என்ன சொல்லலாம்? நான் ஒரு கற்பழிப்பு காட்சி வராதான்னு நினைச்சேன், அதுக்கு கேஸ். சினிமா நடிகை ஒழுக்கமா இருப்பாளா? சினிமா நடிகை ஒழுக்கம் கிடையாது. நான் ஒரு ஸ்டூடியோ போனேன், ஒரு 25 வயசுல போனோம், வாயின் ஸ்டூடியோன்னு நினைக்கிறேன், மெட்ராஸில். அங்கே இந்த பாத்ரூம் இருக்குல்ல, ஒன்றுக்கு பிறகு பொம்பளை படம் போட்டுருந்துச்சு. அப்போ என் கூட எங்களை கூட்டு போனார் ஒரு ஆள், அவர் அங்கே நல்லா பழக்கம் உள்ளார். ஏங்க ஒன்றுக்கு போனீங்க பிறகு அங்கே போங்க,
லேடிஸ் படம் போட்டிருக்குன்னு எங்க வந்துட்டு என்ன சொல்லி போங்க சிறத்துக்காரு. விபச்சார விடியை விட கேவலமானது நடிகர்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது. விதிவிலக்கா ஒன்று இருக்கலாம் 99%. அந்த மாதிரி மோசக்கார நடிகர் அடுத்து நான் என்ன ஆக்க தெரியுமா, ஒருத்தன் தன்னுடைய மனைவியை தெருவில் போகும்பொழுது தோளுக்கு மேலே போட்டு போல என்ன சொல்லுவீங்க, முட்டாப்பைய. அவன் பொண்டாட்டியில் யார் சொன்னான், எங்கேயும் ஓடிடுவா போறான் இப்படி கலத்து சொல்லுவோம்ல. சினிமாவில் ஒரு கோத்துட்டு இருந்தா கை பேய் பார்க்குறமே, அடுத்தவன் தாம் பொண்டாடி மேலே கை போட்டாலே நம்மளுக்கு அசிங்கமா தெரியுது. எவனா எவ்வளோட கை ஊத்திட்டு நிற்கான், லட்சம் பேரோட ஒவ்வொரு பழங்களில் கை வைக்கிறான். அவ்வளோ கேவலமான ஒரு துறை அது. அவளை பற்றி அசிங்கமா பேசினாலே ஜீர்ணிக்க முடியலையே, நம்மளை பற்றி பேசினா ஒத்துக்கோமா? உலக முஸ்லிம் அனைவர்களுக்கும் தாய் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு